வணக்கம்ப்பா, மகாணிசிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலெக்ஷன் வந்துருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வெங்கல காளிங்க நர்த்தன கிருஷ்ணர்ப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கெல்லாம் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த 5 தலை நாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு உருவம் இருக்கும். இந்த மனிதனுடைய உருவம் இருக்கும். அவர் வந்து இந்த நாகத்தை அடக்கி இந்த தலை மேலே ஏறி நடனமாடி இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணதோடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அந்த வாழை கையில் பிடிச்சி அடக்கி ஆண்டு இப்படி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரொம்ப ரேரு. அவர் கொண்டைய பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நாமம் அந்த முடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள் இந்த கொண்ட அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சிலை. இந்த இது வந்து பீடம். இந்த பீடம் வந்து இப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குது சிலை. நல்லா குழந்தை வடிவத்தில் நல்லா சிரித்த அம்சமாக இருக்காது. நல்ல முக அமைப்பு. 7.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. அந்த விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இந்த விரலெல்லாம் தனித்தனியாக இருக்கும். வெங்கல லட்டு கிருஷ்ணர்ப்பா. நல்ல பெரிய சைஸு. இந்த காது துவாரமெல்லாம் பாருங்களேன். இந்த இதில் ஒரு கம்மல் மாட்டி விட்டுக்கரலாம். அதே மாதிரி கண் விழியை பாருங்கள், கருவிழியெல்லாம் எப்படி தெரியுதுன்னு. மூக்கெல்லாம் பார்த்தா நல்லா கத்தி மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஜடை மேலே ஒரு கொண்டை இருக்குது. இந்த துவாரம் காது துவாரம் அங்கிட்டு பார்த்தாலும் தெரியும். இங்கே இருங்க நல்ல வெங்கலம், நல்ல கனமாக இருக்குது. அதாவது கூடு மாதிரி இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்குது. கல் மாதிரி கனமாக. இந்த முடி இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பொட்டெல்லாம் வச்சு விட்ருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கீழே பாதம் தேயாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. கையில் லட்டு வச்சுருக்கு. நிகழம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பாருங்கள் 5 இன்ச்சு இருக்குது உயரம். ஒரு குழந்தைய தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. வெங்கல கணபதிப்பா விநாயகர், இடம்புரி விநாயகர் பார்த்திங்கன்னா நல்ல அம்சமாக இருக்கார் பாருங்க. இந்த பின்னாடி வருங்க. அதே மாதிரி அவருடைய வாகனம் மூஞ்சூர். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்கல யானை விளக்கு, பழைய காலத்து விளக்குப்பா. இது பேட்டன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கை வேலைப்பாடு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மாடல்லாம் ஒன்றுதே. இந்த பாருங்க ரொம்ப பழமையான விளக்கு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த தும்பிச்சாங்கையில் ஒரு கட்டையை பிடிச்சது மாதிரி இருக்கும். இந்த ஒரு மரத்தை பிடிச்சது மாதிரி இருக்கும் பாருங்கள். இதோட காதை பாருங்களேன், காதோடைய வடிவமைப்பை நல்லா வித்தியாசமாக இருக்குது. நல்லா பள்ளமாக இருக்குது. நல்லா நம்ம ஒரு 75 அதாவது 25 ml நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற முடியாது. ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். வெங்கல ராஜ கணபதிப்பா. இருங்க நல்ல பெரிய சைஸு, நல்ல வெயிட்டுப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கதவுல மாட்டி விட்டுக்கிடலாம், இல்லை சாமி ரூமில் மாட்டிக்கிடலாம், இல்லை ஹாலில் மாட்டிக்கிடலாம். ஏதாவது நிலவாசம் முன்னாடி வரவேற்பர் வந்து அங்கே மாட்டிக்கலாம். ஊக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. நல்ல கனம், சரியான கனம். பாருங்க நல்ல தலைப்பாகையோடு எப்படி இருக்காருன்னு பாருங்க. நெத்தியில் நாமம். இந்த கண் பாருங்களேன் எப்படி நேச்சுரலாகவே இருக்கும். இந்த கண் கருவியாக நேச்சுரலாக இருக்கும். தும்பிக்கை எப்படி சுருட்டின வாக்கில் இருக்கார். நல்லா இருக்குது. இது நல்லா அம்சமாக இருக்கார் பாருங்களேன். அகலம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. நல்ல தும்பிக்கையை அப்படியே சுருட்டி விட்டது மாதிரி இருக்குது. நல்ல நகாசுகள் எங்கே இருங்க, நகாசுகள் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி கூடப்பா. கீழே பாருங்க பாதம் இருக்குது. உள்ளே வந்து ஜலங்கத்தை பண்ணிட்டு பாருங்க. ஜலங்கத்தை பண்ணியிருக்குது. இந்த மூங்கி கூட எப்படி பின்னிருக்காங்களோ அந்த மாதிரி உள் கொடுத்து பின்னியிருப்பாங்க. வெளியிலேயும் பார்த்திங்கன்னா நல்ல நகாசு வேலை நல்லா இருக்குது. கூட நல்ல பெரிய சைஸு. இதில் வந்து நம்ம என்னென்னா ஏதாவது பிளான் ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கிடலாம். 12 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் இல்லாமல் உள்கூடு மட்டும் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வந்துடும். ஆண்டாள் விளக்குப்பா. நல்ல பெரிய சைஸ் ஆண்டாள் விளக்கு. லாக் டைப்பு. இந்த லாக் டைப் விளக்கு. இந்த லாக் டைப் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ கிடையாதுப்பா. இது விளக்கேற்றுற இடத்த பார்த்திங்கன்னா நல்ல பள்ளம். இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். இந்த இருக்குங்க நல்ல பெரிய சைஸ் விளக்கு.
எப்படி இருக்குங்க 28 இன்ச்சு இருக்குப்பா உயரம். செட்டிநாட்டு விளக்குப்பா, அதாவது குத்து விளக்கு பதில் நல்லா இருக்குது. இங்கே இருங்க, மாட விளக்கு மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். நகாசு விளக்கு பாருங்களேன். போன வட்டம் ஒன்று போட்டிருந்தேன், அது போயிடுச்சு. இந்த வட்டம் ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு. 14 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 50 ml நான் ஈ ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். வெங்காய தீ வெட்டிப்பா, நல்லா இருக்குது பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. கழட்ட முடியாது, ஒரே மோல்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தேன் இரும்பு, இது வந்து வெங்கலம், இது தேன் இரும்பு. இது ரெண்டும் தேன் இரும்பு வெங்கலம். அப்புறம் இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்கலம் நல்லா இருக்குது. நீளம் வந்து 32 இன்ச்சு இருக்குப்பா. கலட்டிக்கிறலாம்ப்பா, இந்த கலட்டுது பாருங்க, தந்திரம் கழட்டிக்கலாம். கை மரது இந்த கை மர நான் கூட கழட்ட முடியாதுன்னு நினச்சேன், கழட்டிக்கிறலாம். பெரிய பிரியாணி டெக்ஸாப்பா. இது வந்து ஒரு 25 லிட்ரு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதாவது ஒரு கேன் தண்ணி நம்ம ஊற்றி வச்சு பிழைக்கலாம். உள்ளே வெள்ளியை ஊற்றியாச்சு, நல்லா இருக்குது. பாத்திரம் நல்லா பெரிய சைஸு, 13 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. நல்ல தாமிரம், பழைய காலத்து தாமிரம், செந்துரக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி கயிறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கயிறுத்துருளின்னு சொல்லுவாங்க. வெயிட்டு பாருங்கள், 4 கிலோவும் 120 கிராம் இருக்குது. நல்ல பெரிய சைஸு. இந்த நல்லா எந்த டேமேஜும் நல்லா இருக்குது, நல்ல கணம். ஒரு 10லேருந்து 12 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அளந்து கேட்டிங்கன்னா அளந்து சொல்லுவேன். 7 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. தாமிர சர்வம்ப்பா இது, நல்லா இருக்குது பார்த்தீங்க. இது செந்துருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 7 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சாதம் வைக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை அடுப்படிக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும்னு வச்சுக்கலாம். 6 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. செட்டிநாட்டு எண்ணெய் விளக்குப்பா. இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இதில் திரி போட்டு விளக்கேற்றி துணை தீபத்துக்கு ஏற்றிக்கலாம். சாமிக்கு ஆராதனையும் காட்டிக்கலாம். இதோட கரண்டி வருங்களேன், வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரே மோல்டு, இதெல்லாம் செயின் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா பெரிய சைஸு. இந்த பிளங்காத ப்ரெஸ் பீஸு சுண்ணாம்பு தடவி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. 16.5 இன்ச்சு இருக்குது பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. ஒரு 300லேருந்து 400 ml நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முறி கரண்டிப்பா, அதாவது குழம்புக்கு பொரியல் கரண்டி, குழம்பு கரண்டி, மீன் கரண்டி. இதுவுமே அன்னக்கரண்டி. அன்னக்கரண்டியில் காம்பில் வந்து மீன் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இந்த மீன் டிசைன்லாம் ரொம்ப ரேரு. கரண்டியில் அப்படியே செட்டாகதேப்பா கிடைக்கும், தனித்தனியாக கிடைக்காது. 14.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. இந்த மீன் கரண்டி பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த குழிக்கரண்டி பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த பொரியல் கரண்டி பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது கரண்டி. பாலிஷ் பண்ணால் போட்டுக்கே கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தந்துடுவேன். இது அந்த காலத்து அரண்மனை பொருளுப்பா. இது அரண்மனை உருளி, ஒரு பூ போட்டு வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. கீழே பாதம் பாருங்களேன் எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு. பாதம், இந்த பாதம் மட்டுமே பாருங்களேன், எங்கே இருங்க, இது 2.5 இன்ச்சு இருக்குது பாதம். அதாவது வாய் வந்து கொஞ்சம் விரிவாகவும், அடிப்பாட்டால் ரொம்ப அகலமாகவும், கீழே வந்து பாதம் ஒடுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான பேட்டர்ன். வாயகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. இந்த பீடிங் கூட பார்த்தீங்கன்னா 1 அடிக்கிட்ட இருக்குது. கொட்டி செம்புப்பா, வெங்கல செம்பு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பாலிஷ் பண்ணாமல் இருக்குது கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தரலாம். இது ஒரு 400 ml பிடிக்கும். பூஜைக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பீச்சிப்பா. மதுரையில் ஆற்றுல அழகர் இறங்குறாருல, அதுக்கு வந்து தண்ணி பீச்சுறது. மேலே வந்து மீனும், கீழே வந்து கருடரும் இருப்பாங்க. இதை பார்த்திங்களா, கருடர் தெரிறாரு பார்த்திங்களா. அப்புறம் வந்து இது வந்து மீன், அதாவது ஆட்டுத்தோலில் அந்த காலத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த வாய் பகுதியில் இதை மாட்டிக்கிட்டு அழகருக்கு ஆற்றுல தண்ணி அடிப்பாங்க. அழகர் ஆற்றுல இறங்கையில் செயின்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து வெங்கலம். இதெல்லாம் ரொம்ப ரேரு. 1 2 கிடைக்க நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குப்பா நீளம். அதில் வெத்தலை பெற்றுப்பா, நல்லா இருக்குது பாக்ஸு. பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தந்துடுவேன்.
எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, நல்லா இருக்குது. 2.5 இன்ச்சு இருக்குது அகலம். இகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. முறித்தட்டுப்பா, ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு முறித்தட்டு கிடச்சிருக்கு. நல்ல தட்டுப்பாங்க. 10 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது தட்டு. கருங்காலி படிப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரம். அந்த காலத்தில் எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்களா, ஒரே மரம் நல்லா குடஞ்சி செஞ்சுருக்காங்க. காப்பிடி நாளி, அதாவது 1/2 கிலோ பிடிக்கும். நல்ல பெரிய நாளி, பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. காப்பிடி நாளி, அதாவது 1/2 கிலோ பிடிக்கும். 1.5லேருந்து 2 லிட்ரு பிடிக்கும். சின்ன சைஸு. இதெல்லாம் ஒரு தேங்காய் வச்சு பால் குடிச்சு போனோம்னா அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கும். 4 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 7.25. தாமிர பாத்திரம்ப்பா, இப்படி பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இந்த சாதங்கிறத வச்சுக்கிறலாம். ஒரு 1/2 கிலோ அரிசி வேகும். 6 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. லிட்டரு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பருப்பு உருளிப்பா, அதாவது சின்ன சைஸு, நடுத்தரமான சைஸு, பெரிய சைஸு. இது வந்துப்பா பருப்பு உருளி. இது வந்து கையா உருளி. ஈயம் பூசியிருக்காங்க. நம்ம புளி போட்டே தாராளமாக சமைச்சிக்கலாம். 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 5.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இதோ பருப்பு உருளி பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஈயம் பூசியிருக்காங்க பாருங்க. இது வந்து 6.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 1லேருந்து 1.25 லிட்டர் பிடிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்ரு பிடிக்கும். 7.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நல்லா இருக்குது சட்டி. இதில் துணை விளக்குப்பா, துணை தீபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. பால் செம்பு செட்டாக வந்துருக்குப்பா, அதாவது 1க்குள்ள 1 போட்டுக்கலாம். 100 ml, 200 ml, 400 ml, 1/2 லிட்ரு, அப்புறம் ஒரு 700 ml, இந்த மாதிரி செட்டாக கிடச்சிருக்கு. பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் நான். இது 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. இது 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. இது 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த வாரில் இப்படி 1க்குள்ள 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி செட்டாக வந்து என்றைக்கோ ஒரு நிலையத்தையும் கிடைக்கும். 5 இருக்குப்பா மொத்தம். இது வந்து தயிர் செம்பு. இது வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. கீழே 4 பாதை இருக்குது. ஒரே வார்ப்புப்பா. வாங்க எத்தனை பீடிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 4.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. இது ஒரு 5 லிட்ரு பிடிக்கிற செட்டிநாடு செம்புப்பா. உள்ள பாருங்க காப்பர் வெட்டி கொடுத்துருக்காங்க. ஈயம் பூசியிருக்காங்க. பழைய காலத்து வெள்ளியம். 5 லிட்ரு பிடிக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது மசால் பொடி ஏதாவது போட்டு வைக்கணும்னு வச்சுக்கலாம். 6.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உருக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு இருக்குது. இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டு, இப்போ இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.